ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மஷ்ரூம் மட்டர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் மஷ்ரூமில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒவ்வொரு பீஸ் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு ஒரு 6 பீஸ் சைஸில் போட்டுக்கலாம். பெரிய தக்காளி 1, பெரிய வெங்காயம் 1, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது நல்லா காஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் அதில் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கழுவி நறுக்கி வச்ச மஷ்ரூமை இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். மசாலா நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மஷ்ரூமில் இருந்தே தண்ணி விட்டுருக்கு. இப்போது ஒரு 100 கிராம்ஸு பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி போட்டுக்கலாம். இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் அலசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக விட்டுறலாம். நல்லா மசாலா கொதிச்சிருச்சு. இப்போது தேங்காய் அரைச்சி ஊற்றுறனா ஊற்றிக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு மிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு இப்போது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மசாலாவில் ஊற்றிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எப்படி பண்ணுங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். மிக்ஸை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான 1.5 டீஸ்பூன் சால்ட்டை போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மரில் வச்சிடலாம். அவ்வளோதான், மட்டர் மஷ்ரூம் கிரேவ் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பரோட்டா, ஜீரா ரைஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.